ஒரு குரு இடத்தில் ஒரு சீடன் செல்கிறார். குருவே, நான் அங்க போனேன், இங்க போனேன், அதை போனேன், இதை போனேன், அது தெரியும், இது தெரியும். நடுவுல இதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன்னாராம். குரு என்ன பண்ணாரா, ஒரு கப்பு நிறைய, ஒரு ஜார் நிறைய டீ எடுத்து அங்க ஒரு கப்பை வச்சு டீ குடின்னு ஊத்தினாரு. அது ஏற்கனவே டீ இருக்கு, இவர் ஊத்திக்கிட்டே இருக்காரு. சீடன் பாக்குறாரு, அதுதான் ஏற்கனவே டீ இருக்கு, இவர் ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு. கப்பு நிறைஞ்சு சாஸ் நிறைஞ்சு அது பாட்டு டேபிள்ல ஓடுது. அப்ப அவர் சொல்ற, என்ன குருவே, அதுதான் கப்புல டீ ஏற்கனவே இருக்கு, இன்னும் ஏன் ஊத்திக்கிட்டே இருக்கீங்க? அது மாதிரிதான்ப்பா உன் மண்டைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? வேஸ்ட் டீ மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சொல்ற விஷயம். காலி ஆக்கிட்டு வா. இதுதான் அறிவாளி புத்திசாலி வேலை. நீங்க என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கேளு. தொல்காப்பியர் தலைமானாக்கனை பசுவுக்கு நிகராக சொல்வார். அந்த பசு என்ன பண்ணும் தெரியுங்களா? மேயும், போய் புல்லெல்லாம் மேயும். மேய்ஞ்சிட்டு தனியா போய் ஒரு இடத்துல நிழல்ல அழகா குளிர்ச்சியா படுத்துக்கும். மீண்டும் அசை போடும்னுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அசை போட்டேன். அசை போட்டேன்னா என்ன? மீண்டும் சிந்திச்சேன். அப்போ அந்த பசு என்ன பண்ணும், தான் உண்ட புல்லை எல்லாம் வெளியே எடுக்கும். பாருங்க, எடுத்து அதுல ஏதாவது காஞ்சது, தேவையில்லாதது, உடம்புக்கு ஒத்துக்காது, அதுக்கு தெரியும். அதையெல்லாம் நாக்குல அப்படி தள்ளி 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 வெளியே போடும். இதான் அசை போடுது. அந்த மாதிரி இப்ப கேட்டுக்கோங்க, பசு போல. அதுக்கு பிறகு உங்களுக்கு எது வேணும், எது வேணான்னு வீட்டுல போய் முடிவு பண்ணுங்க. இதுதான் வேதம் சொல்கிறது. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்.